உலகத்தையே வெளியிருக்கிற உலகத்தையே நம்மளால் ஒன்றும் முழுசாக உணரல. நமக்கு மறப்பாக இருக்கிற பொருளை நம்ம எப்படி உணர முடியும் அவ்வளோ சீக்கிரம்? அதுக்காக எல்லாத்தையும் இழக்கணும், இழந்தால் தான் அதை அறிய முடியும். கடவுளுக்கும் நமக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் ஆண் பெண்ணு எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆனால் நம்ம எல்லாத்துக்குள்ளே மாட்டிங்கிறோம். பாசம், காமம், ஆசை, இந்த மூணுக்குள்ளும் அடிமையாகவே இருக்கிறோம். இந்த அடிமையாக இருந்துக்குன்னு நான் கடவுளை கும்பிட்றேன், கடவுளை நான் பார்க்கணுன்னா அது ஒருபோதும் முடியாது. சும்மா ஏமாற்றிக்கணுன்னா இருக்கலாம். நிஜத்தில் இருக்கணுன்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும். இறைவா எனக்குன்னு இங்கே ஒன்றும் இல்லை, நீ உன்னை தவிர அப்படின்ற நிலைக்கு நீ வந்தால் உணரலாம், இல்லைன்னா உணர முடியாது. சும்மா பொய் சொல்லிக்கலாம் இருக்கக்கூடாது. தெய்வீகத்தில் உங்களுக்கு எப்படி சௌகரியம் உங்கள் குடும்பம் நீங்கள் தான் முடிவு பண்ணது, நான் சொல்லக்கூடாது. ஏமா நல்வினை தீவினை இல்லை, ரெண்டுமே சுகமாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. சமமாக இருந்தாவே நீ பிறந்துக்கினே தான் இருப்ப. அது ரெண்டுமே நல்வினையும் இருக்கக்கூடாது, தீவினையும் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் இல்லைன்னா தான் உனக்கு பிறப்பு இல்லை. நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்ப அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்ப. அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாராகடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வலிச்சின்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சின்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ஏம்பா கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நானுன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், நான் யார், நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகிறதுக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனே கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதுறான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான்டா, ஊர்லாம் இந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது.
ஆனால் கடவுள்ன்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். நெட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, வீடு கட்டினோன்னா பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா? அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும். அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும். உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது. அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சுன்னா அதில் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட அது தவறக்கூடாது. தவறாமல் பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும். எல்லாராலையும் முடியும், யாராலும் முடியாதுன்றதில்ல. மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. யார் அவர் பேரை ஞாபகம் இல்லாத கடவுள் காட்சி கொடுத்தாருன்னு எப்படி சொல்கிறேன்? அவர் எந்த ஊர்? ஏமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். தர்மசாலி அது மேலே இருந்துக்கிறாரு. குரு என்ன மாதிரி ஊரெல்லாம் அஞ்சு இந்த மாதிரி பட்டிமன்றம் வச்சுக்கின்னு தான் எங்கேருந்து போகிறது? எப்போ குரு ஒருத்தர் ஆகுறாரா அவர் கண்டாயிடுவார். ஸ்கூலில் இருக்குதுல்ல, வாத்தியார் எம்ஏ படிச்சுட்டு அவர் ஒரு ஆசிரியராக இருப்பார். 20 வருஷமாக அவர் அதுலேயே தான் இருப்பார். அவர்கிட்ட படித்தவன் கலெக்டராக இருப்பான் இல்லை? எப்படி அது? எப்படியா நீ குருக்கு முன்னே கலெக்டர் ஆகலான்னு கேட்க முடியுமா? சொல்லு சாமி, கேட்க முடியாது. அது மாதிரி குரு ஊர்லாம் சுற்றி சீட்டனை தேடிங்க இருந்தார் பட்டினத்தார். அவர் பத்ரகிரி வந்து யாரையும் தேடல, அவரையே தேடி இருந்தார். அதனால சீக்கிரம் கட்டிச்சு. சொல்லு வேறண்ணா. இப்போ கண்ணு மூடிக்கினா என்ன தெரியும் உனக்கு? கண்ணு மூடிப்பாரு, என்ன தெரியுது? இருள் தெரியுது. கண்ணு திறந்தா வெளிச்சமாக இருக்கிற நாளில் தான் கடவுளை தேடணுன்றதுக்கு தான் சொல்லின்னுக்கிறேன். சொல்லும்பா, யாருடைய குறிக்கோள்? ஏம்பா என்னுடைய பயணம் நீ எதை நோக்கி இங்கே வந்த? அதுக்கு தான் சொல்லின்னுக்கிறேன். எல்லாரும் மன அமைதி ஒன்றுனா ஊர் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஊ மேலே ஆசையை வச்சுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அது வேற, அது ஏன் உனக்கு? நீ வாங்கும்போதுக்கே இல்லத்த 1ஆம் கிளாஸ் படிக்கிறான்ல, அந்த பையனுக்கு 1ஆம் கிளாஸ் பாடம் தான் எடுக்கணும். எம்ஏ புக் எடுத்துக்கணும், பாடம் எடுத்தால் புரியுமா உனக்கு? அது மாதிரி நீ இன்னும் 1ஆம் கிளாஸ் கூட சேரல. உனக்கு எம்ஏக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லு. சில பேர் வந்து கண் திருஷ்டி அதெல்லாம் சொல்றாங்க. நான் வந்து அமைதியாக இருக்கேங்க, யாரோட இதுக்கும் போகிறதில்ல. சரி, ஆமாம். படும்போது என்ன சொன்னாங்க, புறம்பட்டா பட்டுட்டு கூட நம்ம பாட நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட அதனுடைய தாக்கம் வந்து இவங்களை வந்து தாக்கும்போது அவங்க உணர்றாங்க, அவங்க இந்த மாதிரி சொல்லிச்சு அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை? அது இதெல்லாம் உன் மனசை பொறுத்து. உன் கண்ணை விட பொல்லாத கண்ணு உலகத்தில் இருக்குது. சொல்லு, யோசித்து பாருங்கள். இது வந்து நம்ம கண்ணை பற்றி, அதான் சொன்னேன், நம்மளை பற்றி அறியதில்லை, ஊரை பற்றி அறிஞ்சுன்னுக்குறோன்னுட்டு. அவன் என் கண்ணு பட்டுது, அவன் என்னை திட்டினான், அவன் சொன்னான், அதனால தான் இருந்தேன். இவன் போவான் கல் இடிச்சுக்கும், அந்த பொம்பளை எதிர வந்தது இடிச்சுக்கு செய்யணுவான். அந்த பொம்பளை அந்த கல் எடுத்து போட்டது கால் மேலே. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், நீயே சொன்ன நான் எப்படி ஒத்துக்குதுன்னு. அது மாதிரி எந்த விஷயத்தையும் தன்னை பற்றி தான் புகழான்னா நயா பைசா உதவாதவன்னு அர்த்தம். எப்படி நிஜத்தை தெரிஞ்சுக்கிறது? நீ அனுபவித்து பார்க்கணும், அப்போ தான் நிஜம் தெரியும். அதனால் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான். கண்ணு பண்ண நான் மிளகா கட்டி வைப்பான், கொய்யாக்காய் கட்டி வைப்பான், கூட 2 வேலியில் இருக்கிற வேலி இந்த தும்டிக்காய், அந்த ஊமத்தங்காய், இதெல்லாம் அதெல்லாம் அவன் கண்ணை போய் குத்த போகுது. இவன் பயம் அதை கட்டி வச்சுன்னு திஞ்சுங்கிறான். எவன் கண்ணை எவனையும் ஒன்றும் பண்ணாது. உன் கண்ணு எவனையும் பண்ணாதுந்தா சரி. நீ ஊருக்கு கேடு நினைக்கலன்னா உனக்கு எவனாலையும் கேடு பண்ண முடியாது. நீ ஒருத்தனுக்கு கேடு நினச்சிட்டின்னா உனக்கு 10 பேர் உனக்கு கேடு பண்ணிவிடுவான். இதுதான் பலாபலன். அதனால் நீ யாருக்கும் நல்லது செய்யாத, யாருக்கும் தீமை செய்யாத வாழ், அதுவே பெரும் வாழ்க்கை. சூரியக்கலை இந்த 16 கலையை சாப்பிட்டுடும்.
சாப்பிட்டுட்டுன்னா மூச்சு போய் வாசியாக மாறிடும். மூச்சு இருக்காது, அப்போ கழுத்து கீழே எந்த ஓட்டமும் இருக்காது. எல்லாம் வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன், வாசி யோகம்லாம் எவனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசுறது. பேசுனா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லிக் கொடுக்க முடியும், அவர் கேட்க முடியும். பேச்சு மூச்சு இல்லாத இடத்துல போய் எங்கே போய் சொல்லிக் கொடுக்குறது? யார் சொல்லிக் கொடுக்குறது? இந்த மூச்சாகப்பட்டது ப்ராக்டிக்கலாக நீ குரு உபதேசம் வாங்கி செய்துன்னு வரும்போது அது நாளடைவில் அந்த மூச்சு வாசியாக மாறிடும். வாசின்னா என்ன அர்த்தம்னா கழுத்துக்கு கீழே மூச்சே கிடையாது, போன மாதிரி ஆகிடும். அப்போது இந்த மூச்சு எப்படி இருக்குன்னா தலையில் ஓடும், ஒரு ஜான் தான் ஓடின்னு இருப்பது. நாசிக்கும் உச்சிக்கும் ஓடுறது தான் வாசி. அதுக்கு தான் வள்ளலார் கேட்டார், வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார் அப்படின்னு. அது என்ன பேசிச்சுன்னு அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அது பேசாத பொருள். அது அவ்வை சொல்லிச்சு, வாசி வாசி சிவாசிச்சு. வாசியாச்சுன்னா நீ கடவுள்ரா, நீ கடவுள் போய் எப்போ பேசுண்டா, யார்கிட்டடா பேசும் அப்படின்னு அவ்வை சொல்லிச்சு. திருமூலர் சொல்கிறார், வாசியும் ஊசியும் பேசிச்சுன்னா நம்ம ஏன்டா பெனாத்தின்னு கிடக்கணுன்றார். அது மாதிரி இதெல்லாம் புரியாமல் எதையோ சொல்லிக்கின்னு குண்டலி யோகம் கற்றுக் கொடுக்குறேன், வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன்னு ஏதோ ஒன்று பண்ணின்னுக்கிறாங்க. அவங்க எதையாவது பண்ணின்னு போட்டோம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம அவங்க விஷயத்தில் தலையிடவும் வேணாம். நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பேசின்னு போவோம். இன்னொருத்தனை பற்றி நம்ம பேசி என்ன பயனுக்குது? அதனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் நாடு மொழி இதெல்லாம் கிடையாது. மதத்தை தேடுறவனுக்கு கடவுள் கிடையாது. அது எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருக்கட்டும், மதத்தை கும்பிடுவானே தவிர கடவுளை கும்பிட முடியாது. கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது. அப்போது நம்ம என்ன நினைக்கணும், கடவுளை வழிபட நினைக்கணும், மதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது. மதத்துக்குள்ளே நிற்கிறவனும் ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கணும், ரெண்டும் ஒன்று தான். அதனால் கடவுளை அடையணுன்றவனுக்கு ஜாதியில் பார்க்கறது, மொழி பார்க்கறது, நாடு பார்க்கறது, மதம் பார்க்கறது இதெல்லாம்ங்கிறவனால கடவுளை அடையவே முடியாது, ஒருபோதும் அடைய முடியாது. ஜாதி மதமெல்லாம் கடந்து நின்னவன் தான் கடவுள். கடவுள் எந்த ஜாதி, கடவுள் எந்த மொழி, எவனாலேயோ சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள். அதனால் மதத்தை ஒரு கிறிஸ்டின் கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கிறார் என்கிட்ட. ஏன்னா இதுக்கு இந்த கிறிஸ்டின்ன்றதோ இந்துன்றதோ முஸ்லீம்ன்றதோ இதெல்லாம் ஒரு மத கட்டுப்பாடு. தனி மனுஷன் ஒருத்தருக்கு ஒன்று நல்ல செய்ய முடியாது. அப்போ ஒரு மத அமைப்பு இருந்தால் 10 பேருக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக வச்சத்தான் மதம். அது இன்றைக்கி மாறி போய் ஏதோ பண்ணின்னு இருக்குது. கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் குலம் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்க்கவே கூடாது. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, போன மாதம் 20 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் வீட்டாண்ட வந்தாங்க. என்ன பண்ணால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சாமி. நாங்கள் என்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னு, இல்லை உங்கள்கிட்ட ஆசீர்வாதம். சரி ஆசீர்வாதம் போகணும். அது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது போட்டுக்குது சாமி நெட்டில். ஆமாப்பா நடக்குது. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுவீங்க? ஒரு 1000 பேர் சாப்பிடுவாங்கப்பா. ஏழையா பணக்காரன்? ஏன்பா பணக்காரனுக்கு பசி கிடையாதாப்பா, ஏழைக்கு தான் பசியாப்பான்னு. நீ பசிக்கு சோறு போடுறேன்னு பார்க்கணுமே தவிர அவன் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா யோசிக்கவே கூடாது. கடவுளுக்கு போடுறேன்னு நான் நினச்சிட்டேன்னா அங்கே வேற்றுமை வராது. மனுஷனுக்கு போடுறேன்னு நினச்சின்னா இந்த வேற்றுமையெல்லாம் வரும். அதனால் நம்மளுடைய செயல் எது செய்தாலும் ஆண்டவனுக்கு செய்கிறேன்னு போனீங்கன்னா உன் மனம் பாரம் இருக்காது. எல்லாம் நான் செய்கிறேன் மனம் பாரம் ஆகிடும். அப்பா இல்லாத நீ வந்தியா? அப்பா என்னத்துக்கு நீ வந்ததுக்கு? அப்பா இருக்கும்போது நீ என்னத்துக்கு வந்த? எதுக்குப்பா வந்த? சொல்லு, பதில் சொன்னதானே. கேள்வி மட்டும் கேட்குற, கேட்டால் சொல்ல மாட்டேன்ற. என்ன நான் நினைக்கல? நீ வரக்கூடாதுப்பா, நீ தான் மதியாச்சா. அப்பா இருக்கிறாரு, நீ ஏன் பிறந்த? யார் பிறக்கணும்னு இருந்தா? அப்பா அம்மா இருந்தா. எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லை தெரியுமா? 3 பொண்டாட்டி கட்டிக்கினேன் தெரியுமா? ஏன்னா அவருக்கு யாரும் போய் பிறக்கல. காமராஜர் குழந்தைய இல்லை தெரியுமா? கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? அதான் இவன் தலையெழுத்து இங்கே வந்து உட்காந்துங்கிற. இதுதான்ப்பா தலையெழுத்து. இதுக்கு பேர் தான் விதின்றது.
இந்த தலையெழுத்துன்னு சொன்ன பாரு, அதான் விதி. அதான் உன்னை இப்படி ஈழ்காட்சின்னுக்குது, ஊராக சுத்த விட்டுக்குன்னுக்குது. எங்கெங்கே ஆன்மீகம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நிற்கிறது காரணம் நீ என்னன்னா இந்த விதி தான். எதையும் உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. நீ தெரிஞ்சுக்கிறதே நான் பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி உட்காந்துங்கிற, அதுதான் விதி. அங்கே மதி மயங்கி போகுது. ஒரு குழந்தை பிறகுது, ஒரு 4 வயசு குழந்தை, உடம்பு சரியில்லை, நோய் வந்துடுச்சு அதுக்கு. சரி, அது விதின்னு வச்சுன்னுக்கலாமா? வச்சு இந்த பிழைக்குமா? சொல்லுப்பா. மருந்து கொடுக்குறது அப்புறம், மருந்து கொடுக்க தூக்கின்னு போனோம் அப்பா அம்மா இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு நோய் வந்தது விதி, அந்த அப்பா அம்மா தூக்கின்னு போகிறது மதி. அதை எப்படியாவது காப்பாற்றணும். ஆனால் மதி காப்பாற்றணும்னு தூக்கின்னு போயும் விதி முடிவு பண்ணியிருந்துன்னு வச்சு எந்த மருந்து கொடுத்தாலும் அதுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, கூடும். அதுக்கு பேர் தான் விதி. போயிடுச்சுன்னா மதி. உலகத்தில் நீ பிறந்தது விதி, போக போகிறதும் விதி. இந்த இடையில வாழறதுமா அதான் மதி. புரிஞ்சுதா? மதின்னு ஒன்று இல்லைன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. நீ பிறந்துட்ட விதி, உட்காயினாக்க தானே ஏன் மருந்து செய்துன்னுக்கிற? மருந்து செய்யறது மதி, பிறந்தது விதி. நீ என்ன மருந்து செய்தாலும் நீ போகிறது விதி. அதனால் உலகம்ன்றது விதியும் மதியும் கலந்தது தான். இன்பம் துன்பம் கலந்தது தான். இரவு பகல் கலந்தது தான். ஆணு பெண்ணு கலந்தது தான். 2 தான் இருக்குது, ஒன்றா எதுவுமே இல்லை. ஒன்றா இருந்துச்சுன்னா அது கடவுள். அதெல்லாம் நீ போக முடியாது, வயசாகி போச்சு உனக்கு. அதெல்லாம் ஒரு 6 வயசு 7 வயசில் வந்துருந்தீங்கன்னா இரவு பகல் இல்லாத இடத்துக்கு போகலாம். இப்போல்லாம் போக முடியாது. இப்போ இருட்டான இடத்துக்கு தான் போயிடுவேன். ஏன்னா உன் விதியை இருட்டுக்கு தான் வலிச்சும் போகுது, வெளிச்சத்துக்கே வரமாட்டேன்றது. மனிதனை வாழணும்னு ஆசைப்படுறான், ஆனால் கிரகங்கள் அவனை நிர்ணயிக்குமா? அதுதான் நிர்ணயிக்குது. ஒருத்தன் வாழ்க்கையை ஒவ்வொரு மனுஷனும் நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும், சிந்திக்கலைன்னா தெரியாது. எப்படி சிந்திக்கணும்? நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அவன் நல்லா இருக்கிறான், எதிர் வீட்டுக்காரன் அவன் 1000 அட்டுழியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் கஷ்டப்படுறேன். இப்படியே அடுத்தவனை பார்த்தே பேசின்னு இருக்கிறோம். அதனால் நம்ம சரியாக வாழலை. நம்ம கண்ணெதிரவே ஒரு குருடாக இருக்கிறோம், நம்ம கண்ணெதிரவே ஒரு நொண்டி இருக்கிறோம், நம்ம கண்ணெதிரவே ஒரு ஊமை இருக்கிறோம், நம்மளும் இருக்கிறோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறோம், அவன் நொண்டியாக இருக்கிறான், ஊமையாகிறான், குருடாகிறான். இவன் ஏன் ஊமையானா குருடானா, நம்ம ஏன் நல்லா இருக்கிறோம் அதை யோசிக்க மாட்டோம். நம்ம எவன் நல்லா இருக்கிறானோ அவனை மட்டும் ஒப்பிட்டுக்கினே வருவோம். இது என்ன காரணம்? சரி, இது கடவுள் ஏதாவது நம்மளை மனுஷனை ஒருத்தனை இப்படி பிச்சைக்காரனாக்கி, ஒருத்தனை கோடீஸ்வரனாக்கி, ஒருத்தனை நடுதரமாக்கி, ஒருத்தனை நொண்டியாக்கி இப்படி கடவுள் பண்ணுறாருன்னா மனுஷனை விட கடவுள் அதிகம் வேணும். ஒவ்வொரு மனுஷனையும் விசாரிக்கணுன்னா கடவுள் ஏற்றின்னு கோடி வேணும், எண்ண முடியாத கோடி கடவுளே வேணும். அப்போது கடவுளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதுதான் சொன்னேன், மில்லில் துணி போடுறான், பால் மாதிரி போட்டான், அழுக்கே இல்லாமல். நம்ம கட்டி 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 அதை அழுக்கு பண்ணிட்டோம், எவ்வளோ துவைச்சாலும் அது வெளுக்க மாட்டேங்குது. கடவுள் நம்மளை படைக்கும் போது பரிசுத்தமாக படைத்தான் நம்மளை. ஆனால் நம்ம ஆசைன்ற சேத்துல பரண்டு 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 நம்மளையே நம்ம அழிச்சிக்கணும், கெடுத்துக்கணும். இப்போவும் கடவுள் மனுஷனை தேடிக்கின்னு தான் இருக்கிறான். நம்ம படைத்த பொருளை காணுமே, நம்ம படைத்த பொருள் காணுமேன்னு மனுஷன் இறைவன் வந்து காந்த மாதிரி இருக்கிறான், மனுஷன் வந்து இரும்பு மாதிரி இருக்கணும். ஆனால் இரும்பு மாதிரி மனுஷன் இருப்பான்னு இறைவன் காந்தத்தை போட்டு 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 பார்க்குறான், எவனும் கிடைக்க மாட்டேன்றான். இறைவனே ஏமாந்து போயிடுறான். ஏன் இந்த இரும்பு மாதிரி இருக்க வேண்டிய மனுஷன் காந்தம் போட்டால் ஒட்டாமல் இருக்கிறான் அப்படின்னா, இவன் ஆசைன்ற மண்ணை மூடிக்கின்னுக்கிறான், காந்தம் போட்டால் ஒட்ட மாட்டேங்குது. இது புரியல. ஆனால் இந்த மனுஷன் ஏன் இப்படி துன்பப்படுறான் அப்படின்னா, இப்போ இந்த பிறப்பு இந்த கீ செயின் கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? இப்போ கீ செயின் கொடுத்தாங்களே எல்லாருக்கும். அந்த ஆள் திண்டுக்கல்லில் இருக்கிறார், 500 செயின் போட்டு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஆகிப்போச்சு. 500 செயின் எவ்வளோ? 12,000 ரூபாய். 500 கீ செயின் 12,000 ரூபாய் ஆகிப்போச்சு. இப்போ செகண்ட் டைமு 12,000 ரூபாய்க்கு 500 கீ செயின் போட்டு கொடுத்து அனுப்பிச்சுக்கிறார். ஆனால் அவர் வரல. அப்போ என்ன தோணுது அவருக்கு? எங்கே இருந்தாலும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வருது.
இந்த பிரதிபலிப்பு என்னாகும், அவருடைய துன்பத்தை போக்கும். போக்கி 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 அவர் துன்பம் இல்லாத நிலைக்கு வரும்போது அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாயிடுவோம். அப்போது அது இறைவன் அடையிறதுக்கு ரொம்ப வழிவகுத்து தரும். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சரி, இந்த மனு நீதி தர்மத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களா? சரி. அதில் பெண்களை பற்றிய சில விஷயங்கள் மோசமாக கூறியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே அதாக தான் இருக்குது. சரி, ஒருத்தர் இதை சொல்லிட்டாரு, சரி, உடனே நீங்கள் பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு அவரை ஒரு சாரர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி. இப்போ உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் பெண்களை ஏதாவது குறைவாக சொல்லப்பட்டிருக்கா? இதில் யார் மேலே தவறு இருக்குது, யார் நியாயமாக இருக்காங்க? உண்மையிலேயே அந்த மனுநீதி தர்மத்தில் என்னதான் சொல்லியிருக்கிறாங்க? நான் என்ன சொல்கிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னே இருந்த மனுநீதி தர்மத்தில் அப்படி எழுதி இருக்குது. ஆமாம். 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருக்குறள் தர்மத்தை எடுத்துக்க, நல்லா வாழ்ந்துட்டு போய. உனக்கு எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன கதை சொல்லு. இப்போ ஆதியில் 2000 வருஷத்துக்கு முன்னே மன்னருங்க இருந்தாங்க. அப்போது இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்க, அதிகமான கெப்பாசிட்டி கிடையாது இல்லையா? மற்ற இனத்துக்காரன் மூச்சு விட்டானவே அவங்க இறந்துருவாங்க, அவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி. அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்புக்காக மன்னருங்க கிட்ட நான் தெய்வ வழியில் வந்தவன், தெய்வத்துக்கு அடுத்தவன் நான் அப்படின்னு மன்னர்கிட்ட ஒரு தனி பேச்சு பேசி பாதுகாப்பை வச்சுக்கின்னு வாழ்ந்தாங்க. அவங்கள கண்டா எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், அப்படிலாம் வாழ்ந்தாங்க. இப்போ யார் மரியாதை கொடுப்பாங்க சொல்லுங்க? அதனால் அந்த காலத்துக்கு அதே இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. இதே 2100 வருஷத்துக்கு முன்னே தான் திருக்குறள் எழுதிக்கிறாரு. அதில் பெண்களை வாழ்த்து பேசியிருக்கிறாரு. அதை எடுத்துக்கோ. இந்த அரசியல்வாதி எங்கே போகிறானோ அங்கே ஒரு குழப்பம் பண்ணி விட்டாதான் இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கும். இப்போ ஒரு கிராமம், அங்கே எஸ்சி இருக்கிறோம், முஸ்லீம் இருக்கிறோம், கிறிஸ்தவ இருக்கிறோம், இந்துக்கள் இருக்கிறோம். 4 பேரும் ஒரு கிராமத்துக்குள்ளே வாழ்ந்துன்னுக்குறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு அரசியல்வாதி புகுந்தான்னா ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தி பேசுவான். பேசிட்டு இவன் 10 நிமிஷம் பேசிட்டு இவன் போயிடுவான், ஊரில் இருக்கிறவன் அடிச்சுப்பான். இவ்வளோ நாள் அவன் ஒற்றுமையாக தான் வாழ்ந்தான். ஆனால் இவன் பேசிட்டு வந்தோடனே அங்கே பெரிய புரட்சியே நடக்கும். இதுக்கு அடிப்படை இது நடந்தால் தான் இவனுக்கு ஓட்டு. அதுக்காக இவங்க பண்ணுற வேலை அது. இதை மக்கள் எடுத்துக்க கூடாது. அவன் பிழைப்புக்காக வந்தவன், அவன் எந்த கலாபம் பண்ணி விட்டுட்டு போவான். நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம ஒரு தாய் வைத்து மக்கள் மாதிரி இருக்கிறோம், நம்ம ஒற்றுமையாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டான்னா அரசியல்வாதி பொறுப்பு அங்கே நடக்காது. அதனால் மனுநீதி சோழன் இப்போ அரச காலம் அது. அதுக்கப்புறம் ஜமீன் காலங்கள் வந்தது. இப்போ ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஜமீன் இருப்பான். அந்த ஜமீன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊர் லேண்டில் வேலை செய்யணும்னா அந்த ஊர் மக்கள் இந்த ஜமீனுடைய லேண்டில் தான் வேலை செய்யணும். அப்போது அவன் அங்கே வேலை செய்யணும்னா இவனுக்கு பொறுப்பு இல்லை. அந்த ஜமீன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் அந்த மக்கள். அதில் பல தவறுகள் நடந்தது அந்த காலத்தில். பெண்களுக்கு பல தவறுகள் இந்த ஜமீனுங்க பண்ணானுங்க. ஆனால் வேறு வழி இல்லை, வாழ்ந்தாங்க. அதை இப்போ எடுத்துக்க முடியுமா? முடியாது. இன்னைய காலம் சுதந்திர நாடுன்னு சொல்லின்னுக்கிறோம். எல்லா மக்களும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும். இதுதானே இந்த நாட்டினுடைய குடிப்பாடு. இந்த மதம் சொல்லிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே 5000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிச்சு, அது எதுக்கு? இன்னைக்கு வாழ்க்கை என்ன, வேலை இல்லை மக்களுக்கு. படித்த மாணவர்களுக்கு பொழப்பு இல்லாமல் திரியிறான், படிச்சுட்டு திருடிக்கும் திரியிறான். அவனுக்கு ஏதாவது தொழில் வாங்கி கொடுக்க முடியுமா அரசியல்வாதிங்க? அவங்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியுமா? அதை செய்யுங்கடான்னா பெண்களை பற்றி மனநீதியை பற்றி ஏன் பேசினுக்கணும்? இப்போ சொல்லுங்கள். இது தேவையற்ற வேலை. இது என்னன்னா மனுஷனை ஒருத்தர் சிண்டு மூட்டி விடுற வேலை. இதை மக்கள் இப்போ உஷாராக இருக்கணும். மக்கள் உஷாராக இருந்தால் அவன் சொல்லி எடுபடாது. மக்கள் ஏமாந்துட்டான்னா அவன் சொல்லுதான் அங்கே முதுமை நிற்கும். அதனால் என்னுடைய அறிகுறிகள், எந்த அரசியல்வாதி பேச்சும் நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அரசியல்வாதி பேச்சை கேட்டு இன்றைக்கி ஆபத்தை உண்டாக்கின்னு ஒருத்தரை பகையை உண்டாக்கின்னு அவன் எங்கேயோ வசதியாக வாழ போகிறான். நீ தான் ஏழ்மையாக வாழ போகிற. அதனால் உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க.
யாரையும் உயர்த்தாதீங்க, யாரையும் தாழ்த்தாதீங்க. அப்படி வாழ்ந்தால் நன்மை கிடைக்கும். ஒருத்தனை வாழ்த்தி ஒருத்தனை தாழ்த்தி வாழ்ந்தீங்கன்னா தீமை தான் கிடைக்கும், நன்மை கிடைக்காது. இதை யோசித்து நடந்துக்குங்க மக்கள். இப்போ மனநீதியை பற்றி கேட்டீங்க. எல்லா மத நூல்கள்லையும் ஒரு குறைபாடு இருக்கும். எல்லா மத நூல், உலகத்தில் இருக்கிற மத நூல் அத்தனையிலையும் ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் திருக்குறளில் மட்டும்தான் குறைபாடு கிடையாது. திருக்குறள் மட்டும்தான் ஒரு மதத்தை சார்ந்து இருக்காது. அதனால்தான் அது பொது நெறின்னு பேர் அதுக்கு. அப்போது இந்த பெண்களை தாசி குலம் அப்படின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. அது அந்த காலம். அதையே இந்த காலத்துக்கு பயன்படுமா? பேரறிஞர் அண்ணா எலெக்ஷனில் நிற்கிறார் காஞ்சிபுரத்தில். அவர் போர்டு எழுதி வச்சிட்டாங்க, தாசி மகன் எழுதி வச்சிட்டாங்க. எல்லாரும் கட்சிக்காரெலாம் போய் அதை கழிச்சிடுங்க, இது மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அண்ணா என்ன பண்ணார், கலைக்க வேணான்னு பெட்டர் மார்க்ஸ் வச்சுட்டார். அது எல்லாரும் படிக்கட்டும். ஏன்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கும் போது அதுக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகிடும். அதையே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டுன்னு அதுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தை தேவையற்று ஆதி காலத்தை பற்றி பேசக்கூடாது. இப்போ இன்னைய சமுதாயம் என்ன, இன்னைக்கு வாழ்க்கை எப்படி நடக்குது, இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கணும், அதை பற்றி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசணுமே தவிர ஆதியில் நடந்தது இப்போ பேசுனா நீயே ஆதியில் மனுஷன் இல்லை, இப்பத்தி மனுஷன்தான். அதனால் இப்பத்தி சூழ்நிலைக்கு என்ன நடக்குது அதை பேசுங்க. அதை விட்டுப்பட்டு ஆதியில் பற்றி பேசுனா 1000 குறைபாடுகள் இருக்குது. அவ இஷ்டத்துக்கு எழுதி வச்சிட்டான். அதையெல்லாம் இந்த காலத்துக்கு உபயோகப்படாது. இந்த காலத்துக்கு என்ன தேவை, எப்படி மனிதன் வாழணும், அரசியல்வாதிகள் மக்களை ஒற்றுமையாக வாழ வைக்க பாடுபடணும், பிரிக்க பாடுபடக்கூடாது. பிரிக்கும் போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, மக்களுடைய நிம்மதி போயிடும். அதனால் அமைதியை உண்டாக்குங்க, அதுக்காக பேசுங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த மனுநீதி இதில் நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் தேவையே இல்லைப்பா. மனுநீதி இல்லை, அது ஆதிகால மன்னங்காலத்து கதையை. சரி, மதுரை பொற்கை பாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? படிச்சது இருக்கு சாமி, ஏதோ ஒரு புத்தகத்தில் பெருசாக. பொற்கை பாண்டியன் ஒருத்தன், அவன் மன்னன், பாண்டிய மன்னன். அவன் ராத்திரியில் ஊர் உலா வர்றது வழக்கம். அப்படி வரும்போது ஒரு வீட்டாண்ட வரான். அந்த வீட்டினுடைய கணவன், அந்த மனைவி கணவன் பேசிக்கிறாங்க. இது மாதிரி நான் ஊருக்கு போகிறேன், நான் வர 2 நாள் ஆகும், நீ பத்திரமா இரு அப்படின்னு கணவன் சொல்கிறான். மனைவி கேட்குறா, நான் ஒண்டியா எப்படி பயமாக இருக்குமே, நான் ஒண்டியா எப்படி இருக்குது அப்படின்னு மனைவி கேட்குறான். அதுக்கு கணவன் சொல்கிறான், நம்ம நாட்டு மன்னர் இருக்கிறாரு, எல்லாருக்கும் காவல்கிறாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு கணவன் சொல்கிறான். இதை மன்னன் கேட்டுங்கிறான். அப்போ நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான் அப்படின்னு மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம், மக்கள் நம்ம மேலே இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்ட்டு. மன்னன் போயிட்டான், இவனும் ஊருக்கு போயிட்டான். போனவன் போல இருக்கிறான். மறுநாள் மன்னன் அதே மாதிரி வரான். வரும்போது உள்ள பேச்சு குரல் கேட்குது வீட்டு உள்ள. என்னடா நேற்று அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னான், நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சுருந்தான், இன்னைக்கு ஒரு ஆணவனுடைய குரல் கேட்குது அந்த பெண்ணுக்கிட்ட. யாருன்னு கதவு தட்டுறான் பார்க்கலான்ட்டு. கதவு தட்டும்போது பார்த்தா கணவன். உடனே என்ன பண்ணிட்டான் மன்னன், ஒரு வீட்டு கதவை தட்டினான், சந்தேகம் ஏற்பட்டுன்னு எல்லா வீட்டு அந்த வரிசையில் இருக்கிற எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டான். தட்டிட்டு மன்னன் போயிட்டான். அந்த வரிசையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னங்கிட்ட போயிட்டாங்க மறுநாள். இது மாதிரி ஒரு திருடன் எல்லா வீட்டு கதவையும் தட்டினான், ஒரு கணவன் மனைவி பேசியிருக்கும் போதும் கதவு தட்டினான் அப்படின்னு. சரி, தட்டினான், என்ன தண்டனை கொடுக்கலாம், இல்லை தட்டினா கையை எடுத்துடணும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணான், மன்னன் என்ன பண்ணான், கத்தி எடுத்தான், இவன் கையே வெட்டிக்கணும். அப்போ தான் மக்களுக்கு தெரியுது வந்தது மன்னன் தான் நீட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மந்திரி அவனை வெட்டிப்பானா சொல்லுங்க? ஏன்னா ஆதியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இல்லை யாரும். அதனால ஆதி காலத்தை பற்றியே பேசக்கூடாது. நன்மையும் இருக்குது, தீமையும் இருந்தது. அப்போ எந்த நன்மையாவது அன்னைக்கு இருந்த நன்மையை இன்னைக்கு இருக்கிற மனுஷன் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்புறம் அன்னைக்கு இருந்த தீமையை மட்டும் எடுத்து பேசி என் மக்களை பிரிவுபடுத்தணும், அது தேவையற்ற வேலை தானே. அது மனுஷன் மன்னன், பாண்டிய மன்னன், அவனுக்கு ஒரு புள்ள, அவன் தேர் ஓட்டிக்கின்னு போகிறான்.
தேர் சக்கரத்தில் ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. மாடு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ இருக்கிற மனுஷனுக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த மாடு அறிவாளியாக இருந்துக்குது மனுஷனை விட. மாடு போய் ஓங்கார மணி அடிக்குது. மன்னன் பார்க்குறான், என்னடா இது அபாய மணி அடிக்குது அப்படின்னு பார்த்தா மாடு. என்ன அப்படின்னு பார்த்தா மன்னனுடைய மகன் கண்ணுக்குட்டியை கொண்டு போட்டான். சரி, இப்போ இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது? ஆனால் மன்னன் தான் பிள்ளைய தேர்ல வச்சு கொள்றான். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எத்தனை ஆக்சிடென்ட், யார் மேலேயாவது ஒரு கேஸ் இருக்குதா? அதனால ஆதியை வச்சு பேசக்கூடாது, அவ்வளோ உத்தமம் இல்லை நம்ம. அதனால இன்னைய மக்கள் எப்படி வாழணும், என்ன சொல்லணும் அதை பேசுங்க. அதை விட்டுட்டு ஆதியை கலரி மக்களை குழப்பம் பண்ணி விடாதீங்க. அது மக்களுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை. ஐயா சொல்லுவார், உங்களெல்லாம் நம்பவே முடியாது, உள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா தான் தலையாட்டுறீங்க, நல்லா கேட்குறீங்க. ஆனால் வாசலில் செருப்பு போடும்போது இங்கே ஏற்றினது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு செருப்பு போட்டு போயிடும். வீட்டிலேருந்து வரும்போது செருப்பு இறக்கி விட்டோம், உள்ளே வந்து ஏற்றணும். உள்ளேருந்து வெளியே போகும்போது ஏற்றினதை இறக்கி வச்சு செருப்பு போட்டு போயிட்டோம். நல்ல பொண்டாட்டிக்கு நல்ல கணவனாக வாழறதுக்கு இங்கேருந்து புறப்படுறோம். நல்ல கணவனுக்கு நல்ல மனைவியாக ஆகிறதுக்கு வாசல்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்காக வரல. அப்போது எங்கள் ஏத்தனை விஷயங்களை திரும்பவும் இறங்கி விடாத பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப அசை போடுங்க, சரிங்களா? அதை அசை போட்டால் மட்டும்தான் நீங்கள் செய்யக்கூடிய பாடங்கள் அனுபவங்கள் சிறப்பாக இருக்கும். அப்படி அனுபவங்கள் சிறப்பாக இருந்தால் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும். உங்களோட செயல்கள் சிறப்பாக இருந்தால் போகிற வழியில் தடுமாற்றமே வராது. அப்போ தடுமாறினவங்க எல்லாரும் செயல் சரியில்லை, செயல் சரியில்லாமல் சிந்தனை சரியில்லை, சிந்தனை சரியில்லாமல் நேராக போகிற மாடு குறுக்கில் போயிடுச்சு. குறுக்கில் போனான்னு ஆவான், தோட்டக்காரன் தடியோடு உட்காந்துப்பான். வா வா தோட்டத்தில் மெயின் அவன் விழுவான். அகவலில் வந்தா தெரியாமலே படித்தோம், இப்போ புரிஞ்சிச்சா? ஏன் அவையார் அங்கே எடுத்து வச்சாங்கன்னு? இதுதான் சாமி, புரியட்ட காயம் புலப்பட. எனக்கு அது புலப்பட்டாதான் நான் தப்பு தண்டா செய்யாமல் இருப்பேன். நான் என்ன எது எப்படி பண்ணுறோம், கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார். யாராவது நம்மளை பார்க்கல அப்படின்னு வச்சு தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறோம். 4 பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா, இல்லை வேற ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்க தெரிஞ்சுதா யாராவது தப்பு பண்ணோமா? தப்பு பண்ணவே மாட்டோம். அப்போது யாரும் பார்க்கலன்னு தான் தப்பு பண்ணுறோம், பார்க்குறாங்கன்னா தப்பு. அந்த மாதிரி இந்த புரியட்ட காயத்தில் இறைவனே கண்டுக்காமல் விட்டா கூட அது எல்லாத்தையும் நோட் பண்ணும். ஏன்னா அது எப்பவுமே நோட்டும் பேனாவுமா தான் இருக்கும், உட்காந்துக்கும். ஐயா சொல்லுவார், முகமது நபி சொன்னாராம், டேய் உன்னோட செயல்களில் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் நோட் பண்ணினே இருக்கிறான். நீ பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நல்லது கெட்டதை ஒருத்தன் நோட் பண்ணிக்கிறான். கடைசியில் உன்னோட மரண தருவாய் நீ முடிஞ்சு போகும்போது நீ உன்னோட ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவன்கிட்ட கொடுப்பான். இறைவன் நீ எப்படி வந்தேன்னு அவன் கண்ணாட்டில் பார்க்க மாட்டான், இந்த நோட்டை பார்த்தோன்னு சொன்னான், சி இதெல்லாம் ஒரு பிறவியாடா அப்படின்னு அவன் துப்புற மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அவங்ககிட்ட போய் நான் சொல்லணும், சாமி நீங்கள் கொடுத்த வேலையை நான் சிறப்பாக பண்ணிட்டேன், சிறப்பாக பண்ணக்கூட முடியல, ஓரளவுக்கு நான் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணிட்டேன்னா அவங்ககிட்ட போய் கை கட்டி நிற்காமல் தலை வணங்கி நிற்கணும். சரிங்களா?